الحمد لله رب العالمين رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم أهل بيت أطهار سيدة العالمين بضعة محمد فاطمة البتول عليها الصلاة والسلام أمير المؤمنين وصي رسول الله نفس محمدي علي كرم الله وجهه الكريم عليه الصلاة والسلام أمير المؤمنين إمام الأكبر سيدنا حسن المجتبى عليه الصلاة والسلام أمير الإسلام والمسلمين إمام علي مقام سلطان الشهداء المجتبى الكربلاء سيدنا حسين عليه أفضل الصلاة وأكمل السلام صلوات الله سلام الله تعالى عنهم أجمعين وأفاض علينا البركات منهم دهر الدهر آمين ذوات قدسية نفوس عالية محبة شريف مودة مباركة لا إله إلا الله محمد رسول الله كلمة الحق நம்முடைய ஈமான் தஹ்கீகான தஸ்தீகான ஈமான அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்பதுடைய அடையாளமாக இருக்குது மவத்தத் ரசூல் மவத்தத் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவத்தத் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய தௌஃபீக் மாஷா அல்லாஹ் இது அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் शरफ करम मजद वालम अहल बैत अतार अज़ीम शान दौलतुल अकबर ख्वाजा मोइनुद्दीन चिश्ती नूरैन शरीफैन तय्यबैन ताहिरैन नयरैन नसीरैन करीमैन अज़ीमैन अब्दुल करीम तोरा रज़ियल्लाहु तआला अन्हुमा फ़ाज़ अलैना बरकात मिनहुमा दहरतन आमीन बाबरकात आला माशाअल्लाह अल्लाह जल्ल शानहु तआला நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார் மாஷாஅல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்முடைய தொடர்பு நம்முடைய கனெக்ஷன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக வ தஆலா அல் குர்ஆனுல் கரீமில் நமக்கு அல்லாஹ் இஜாசத் செய்கின்றான், அல்லாஹ் ஹுக்கும் செய்கின்றான், அல்லாஹ் ஆர்டர் பிறப்பிக்கின்றான் என்ற ஹக்க நம்ம விளங்கிட்டாவே ஒரு பெரிய ஒரு விஷயத்துல நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய தெளிவை கொடுப்பான். இன்னைக்கு பல பேருக்கு என்னன்னு சொன்னா சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் முஆவியத் இப்னு அபூ சுஃபியானுக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு, சின்ன ஒரு இக்திலாஃப், அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமானது, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமானது. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட யார் ஒரு மனுஷன் முகாலிஃப் ஆகுறானோ அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குட ஈமானை விட்டு அவன் ஹாரிஜ் ஆயிடுவான், அவன் வெளியே போயிடுவான்னு சொல்லி என்ன கலிமாவின் நாயகரான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்ஃபார்ம் பண்ணி மசால்ல என்ன ரசூலுல்லாஹ்வுடைய லிசானுல் ஹக்குல் கரீமால பிஷாரத்து செஞ்சு ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல இமாம் முஸ்லிம் மசால்ல என்ன ஸஹீஹான ஹதீஸா மசால்ல பதிவு செஞ்சுட்டான். அதுக்கு பிறகு வேற எந்த அல்லாமாவோ எந்த அவுலியாவோ எந்த இமாமும் எந்த முஜ்தஹித் எந்த குத்துபு எந்த கௌசு ஒன்று ஃபத்வா கொடுக்க தேவையில்லை. ஃபத்வா யார் கொடுத்துட்டா? நபியுல் அம்பியாய் ஹாத்தமுல் அம்பியாய் வல் முர்சலீன் சையதுல் இஸ்லாம், இஸ்லாமுடைய நாயகர், இஸ்லாமுடைய அதிபதி, குர்ஆனுடைய அதிபதி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனுடைய அதிபதி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாயகம் மாஷா அல்லாஹ் ஃபத்வா கொடுத்துட்டாங்க. அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட யார் ஒரு மனுஷன் கருத்து முரண்பாடு கொள்றானோ, சையதுனா அலி நாயகத்திட்ட யார் ஒருத்தனுக்கு என்ன, அவர் யாரோ எவரா இருக்கட்டும், அவரு இவர் அவருன்னு அல்ல, எவரா இருந்தாலும் சரிதான்,
சரி, அலி நாயகத்திட்ட ஒரு ஆளுக்கு என்ன முரண்பாடு வந்துருச்சா, அவர் இஸ்லாமை விட்டு அவுட் ஆகிட்டாருங்கிறாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் எந்த அவர் நபி மூலமா கொடுத்தானோ அந்த நபி நாயகமே மாஷா அல்லாஹ் என்ன அவர்கள் திருவாயால உறுதிபட மாஷா அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது அப்புறம் வேற எதுக்கு கன்ஃபியூஸ் எதுக்கு மாஷா அல்லாஹ்? இங்க கன்ஃபியூஷனுக்கு என்ன விஷயமே இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும். கிதாபு படிச்சவொன்னு ஒண்ணு என்ன பெரிய அவரு ஈமான்தாரியா போயிட்டாருன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை. இப்னு அப்துல் வஹாப் ரஜ்தி மிகப்பெரிய ஆலிம் தான். வஹாபிசத்துடைய ஃபவுண்டர் இருக்கிறாப்புடைய இப்னு அப்துல் வஹாப் ரஜ்தி பெரிய அல்லாமா தான். தாய் பாஷை அரபி தான். அரபி நல்லா என்ன அரபியில பெரிய டேலண்டான ஆளு. என்ன இப்னு அப்துல் வஹாப் ரஜ்தி என்ன நம்ம ராமேஸ்வரத்துல பிறந்தாப்புல இல்லை யூபியில பிறந்தாப்புலையா? யூபியில சிபியில பிறக்கல, இல்லை லண்டன்ல அமெரிக்கால வெஸ்டர்ன் கண்ட்ரியில் எங்கேயும் பிறக்கல, அரபு நாட்டில் தான் பிறந்தாப்புல. நஜிது எது? இப்போ உள்ள ரியாத் தான் நஜிது. இப்போ சவுதி அரேபியாவுடைய கேபிட்டல் சிட்டியாக இருக்கிற அந்த ரியாத் தான் நஜிது. அங்க பிறந்த ஆளு தான். அப்ப இப்னு அப்துல் வஹாப் நஜிதுடைய மதர் லாங்குவேஜ் அரபி தான். அவர் தடுக்கி உள்ளாலும் அரபி தான் பேசுவாரு. அவர் உம்மாட்ட என்ன அந்த ஆள்ற உம்மாட்ட என்ன அவனுக்கு என்ன அவருங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த கர்ண சைத்தான் என்ன அவன்ற உம்மாட்ட மூத்திரம் வருதுமா யூரின் வருதுமான்னு சொல்லாத கூட சின்ன குழந்தையில அரபில தான் சொல்லிருப்பாரு. தாய் பாஷை அரபி தானப்பா. அப்ப இங்க அரபி தெரியணும், அல்லாம ஆகணும், பெரிய சர்டிபிகேட் வாங்கணுங்கிறது ஒண்ணு என்ன முக்கியம் அல்ல. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்கணும், அதுதான் முக்கியம். மாஷா அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்கணும் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமானுடைய அஹ்லு பைத் அத்ஹார்ட்ட நாம் மஹப்பத் வைக்க வேண்டும்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லல. குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான். ஹபீபே தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன திருவாயால சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன இந்த உலகம் மிகப்பெரிய இருள்ல இருந்துச்சு, இருண்ட உலகமா இருந்துச்சு. இந்த உலகத்துல என்ன நீதி இல்லாத ஒரு நிலை இருந்துச்சு. அதாவது ஒரு சொல்லுவதற்கே நமக்கு நாவு கூசக்கூடிய அளவுக்கு என்ன பஞ்சமா பாதகங்கள் என்ன உலகத்துல மலிஞ்சு கிடந்துச்சு. சிலை வணக்கம் விக்கிரக ஆராதனை மட்டுமல்ல, அதாவது குறைஷி குஃபார்கள் முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில எந்த அளவு கொடூரம் இருந்துச்சு. மக்கத்துல ஒரு பெத்த தாய பெத்த மகன் என்ன ஜினா செய்யக்கூடிய அளவுக்கு மகா கொடூரமான தன்மை இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துல்மு நிறைந்த அந்த நேரத்துல அல்லாஹ் அவனுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு அனுப்பி ரசூலுல்லாஹ் வந்து மாஷா அல்லாஹ் என்ன இஸ்லாமை கொடுத்தாங்க, ஈமான கொடுத்தாங்க. அதாவது ஹம்ருல மதுல மயங்கி கிடந்த மனிதர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ஃபதுல்ல மயங்கி இருக்க வச்சாங்க. மாஷா அல்லாஹ் மதுல ஹம்ருல வைன்ல சாராயத்துல என்ன மயங்கி கிடந்த மனிதர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரு ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் ஆனந்த பரவசம் அடைய செஞ்சாங்க அருமநாயக திருமேனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மிருகத்தை விட கேடாக இருந்த இந்த மனித சமுதாயத்தை மலக்குகளை விட உயர்ந்த ஸ்தானத்துல ஹபீபுல் ஆலமே தாங்கள் கொண்டு வந்துட்டீங்க. அதுக்காக மாஷா அல்லாஹ் தங்களோட சமூகத்திட்ட சொல்லுங்க ஹபீபே உம்மத்திட்ட, நான் உங்கள்கிட்ட எந்த பெனிஃபிட்டும் கேட்கல, எந்த பிரதிபலனும் அதுக்கு எந்த கைமாறும் நான் கேட்கல. நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் என்ன, என் அஹ்லு பைத் அத்ஹார்ட்ட நீங்க
மஹப்பத்து வைங்கன்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்கல. மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் சொல்லுங்க, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. மவத்தத ஃபில் குர்பா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட மஹப்பத்து வைங்கன்னு ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் சொல்லுங்க ரப்புல் ஆலமீன் சொல்லி கொடுக்கல. மாறாக அல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்கிறான்? மவத்தத்து செய்யுங்க. மஹப்பத்துக்கு மவத்தத்துக்கு என்னங்க டிஃபரன்ஸ்? மஹப்பத்துக்கு மவத்தத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? மஹப்பத்துங்கிறது என்ன? ஒரு 6 பேர் நமக்கு உண்டாகும், ஒரு 6 பேர்ல உண்டாகும். உதாரணத்துக்கு மசாலா என்ன, நம்மட ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல மஹப்பத் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல மஹப்பத் இருக்கும். நம்மட மஹல்லால உள்ள ஆளுக்கு பேர்ல மஹப்பத் இருக்கும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல மஹப்பத் இருக்கும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல மஹப்பத் இருக்கும். இதெல்லாம் மஹப்பத்து. அதே நேரத்தில் உம்மா வாப்பா பேர்ல இருக்கிற மஹப்பத் இருக்குதுல்ல, அது மஹப்பத் அல்ல, மவத்தத்து. மாஷா அல்லாஹ், மவத்தத்து. ஏன் மாஷா அல்லாஹ்? எங்க சுத்தினாலும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக மாட்டாப்புல, ஊருக்கு வரும்போது உம்மா படம் தான் போவான். ஒரு பையன் மாஷா அல்லாஹ் படிச்சுட்டேன்னா அவன் 10 வருஷமே அமெரிக்காவில் போய் பெரிய வேலை பார்த்துட்டான். அந்த பெரிய ஒயிட் ஹவுஸில் வந்துட்டு பெரிய போஸ்டில் இருக்கிறாப்புல. ஊருக்கு திரும்பி வரும்போது எங்கே போவார்? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவான். அவன் அவன் உம்மா பட்டம் தான் போவான். அப்போ இந்த மவத்தத்துன்னு என்ன? அன்பு வைக்கிறது மட்டுமல்ல, யார் மீது அன்பு கொள்றானோ அவர்களோடு சேர்ந்து இருக்கிறது, அவர்களுடைய சகவாசத்தில் இருக்கிறது, அவங்களோட சுகபத்திலேயே ஆகுறது, அவங்களோட சேர்ந்து இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லப்போனா, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரான சையதத்துல் ஆலமீன் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அமீருல் முஃமினீன் நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அமீருல் முஃமினீன் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அமீருல் ஆலமீன் சையதுனா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜவாத் குதுசியாவின் மீது மஹப்பத் வைங்கன்னு ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்கல. மவத்தத்து செய்யுங்க, மவத்தத்து செய்யுங்க. அப்ப என்ன? சையதா ஃபாத்திமா, சையதுனா அலி, சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் ஜவாத் குதுசியா நுஃபூஸ் ஆலியார் மீது நீங்க மஹப்பத் வைக்கிறது மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து இருங்க. அவங்களோட நீங்க என்ன செய்யக்கூடாது? ஹிலாஃப் ஆகக்கூடாது. அவங்களோட நீங்க ஹிலாஃப் ஆகக்கூடாது. மற்ற சஹாபாக்கெல்லாம் சில பேர் இந்த காலத்துல என்ன, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு கடையில மாஷா அல்லாஹ் இக்திலாஃப் வரலையா, அந்த சஹாபிக்கு இந்த சஹாபி இக்திலாஃப் வரலையா, அந்த சஹாபாக்களை எல்லாம் குறிச்சு அல்லாஹ் என்ன மவத்தத்து செய்யுங்க ஹபீபேன்னு குர்ஆன்ல சொல்லல. குர்ஆன்ல மாஷா அல்லாஹ் என்ன, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கூட, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கூட, பத்ர் சஹாபாக்கள் கூட மவத்தத்து செய்யுங்கன்னு ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்கல. அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறது மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா, சையதுனா அலி, சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன் நாயகமார்களான ஜவாத் குதுசியா நுஃபூஸ் ஆலியா ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ ஃபாது அலைனா பரகாத் மின்ஹும் தஹரத் ஆமீன். இவர்களோடு மாஷா அல்லாஹ் தான் மவத்தத்து செய்யணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சொல்றான். قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் சொல்லுங்க, குல் தாங்கள் சொல்லுங்க ஹபீபுல் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான், ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான ஹாத்தமுல் அம்பியாய் வல் முர்சலீன் சய்யிதுல் அம்பியாய் வல் முர்சலீன் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ஷஃபீ அல் முஜ்ரிமீன்
جد الحسن والحسين روح الوجود نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم حضرة القدسية وبات حي القيوم الله ذو الجلال ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் வஹி அல்லாஹ் அனுப்புறான். ஓ ஹபீபுல் ஆலமே, தாங்கள் இந்த உலகத்துக்கு மாஷா அல்லாஹ் இஸ்லாமை ஈமானை கொடுத்து மனிதர்களை விட கேடான, மனிதர்களை விட கேடு கெட்டு போயிருந்த, விலங்குகளை விட மிருகங்களை விட கேடு கெட்டு போயிருந்த இந்த மனித சமுதாயத்தை மலக்குகளை விட உயர்ந்த அந்தஸ்துல தாங்கள் ஆக்கினீங்கள ஹபீபுல் ஆலமே. அதுக்காக தாங்கள் சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட எந்த பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்கல. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாம் என்னுடைய அஹ்லுபைத் அத்ஹாரோடு தாங்கள் மாஷா அல்லாஹ், ஓ என்னுடைய உம்மத்துகளே, என் அஹ்லுபைத் அத்ஹாரோடு நீங்க எல்லாம் மவத்தத்து செய்யறதை தான் நீங்க எனக்கு தரக்கூடிய தஹியத்து, காணிக்கை, கிஃப்ட் என்பதாக தாங்கள் திருவாயால சொல்லுங்க ஹபீபேன்னு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்ல சொல்றோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்ல சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அஹ்லுல் பைத் அத்ஹார் யார், தன்னுடைய அஹ்லுல் கிஸ்ஸா யாருன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன நாயகம் காட்டிட்டாங்க. அது மனிதர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் காட்டல, அல்லாஹ்ட்ட காட்டுறாங்க. சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகத்தை தன்னோட வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முபாரக்கான போர்வையை போட்டு போத்திக்கிட்டு, கிஸ்வா, அதுதான் அஹ்லுல் கிஸ்ஸாய்கிறோம், போர்வைக்குள்ள உள்ளவர்கள். ஃபார்சில சொல்ல போனா சாதர் ஷரீஃப், அரபில சொன்னா கிஸ்வா. என்ன அதாவது மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஸ்வாக்குள்ள வச்சு மாஷா அல்லாஹ் காட்டுறாங்க. அது அஹ்லுல் கிஸ்ஸாயின்னு சொல்றது. ஏன்னா போர்வைக்குள்ள தன்னோட வச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெதாத்த முஹம்மதி ஃபாத்திமா நாயகி, நஃப்ஸ முஹம்மது அலி நாயகம், ஹசனன் கரீமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வோடு சேர்த்து வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அல்லாஹ்ட்ட காட்டுறாங்க. அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தி, யா அல்லாஹ் இவங்க தான் என்னுடைய அஹ்லு பைத். அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தி, அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தி. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட காட்டிட்டாங்க, யா அல்லாஹ் இதுதான் என்னுடைய அஹ்லுல் கிஸ்ஸாய்ங்கிற என் அஹ்லு பைத் அத்ஹார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபுல் ஆலமே தாங்கள் என்கிட்ட காட்டின தங்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார் இருக்கிறாங்களே அவங்க பேர்ல மவத்தத்து செய்யறத தாங்கள் தஹியத்தாக, தங்களுடைய காணிக்கையாக, தங்களுடைய கிஃப்டாக தாங்கள் என்ன செய்யுங்க, தங்களுடைய சமூகத்திட்டு சொல்லுங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்லி கொடுக்குறான். மாஷா இங்க ஒரு ஆளு முஆவியத்து பின் அபூ சுஃபியான் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தோடு என்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இது என்ன குர்ஆனுக்கு ஹிலாஃபானது, இது குர்ஆனுக்கு ஹிலாஃபானது. காரணம் மாஷா அல்லாஹ் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் மவத்தத்து செய்ய சொல்றான். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுங்கங்கறான். மவத்தத்துக்கு மானா என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாத குதுஸியாவான சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகத்தை மஹப்பத் வைக்கிறதும் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறதும், அவங்களோடு சேர்ந்து இருக்கிறது, அவங்களோட அகீதால இருக்கிறது, அவங்களோட ஏத்துக்காதுல இருக்கிறது. அப்படித்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருந்தாங்க. அப்படித்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருந்தாங்க. அப்படித்தான் உமர் இப்னு கத்தாப் இருந்தாங்க. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு ஒரு தரம் இல்ல பல தரம் சொன்னாங்க, லவ்லா அலியில் ஹலக உமர் இப்னு கத்தாப், அலி இல்லாட்டி உமர் ஹலாக்கா விடுவேன், உமர் ஹலாக்கா விடுவேன் ஒரு தரம் இல்ல பல தரம் சொன்னாங்க. காரணம் என்ன? மவத்தத்துல இருந்தாங்க. மாஷா அல்லாஹ் மவத்தத்துல இருந்தாங்க. மஹப்பத்துக்கும் மவத்தத்துக்கும் உள்ள டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி சரியா தெரியாத, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாத சில பேர் என்ன செய்யறாப்புல, இங்க சையதுனா அலி நாயகத்துக்கும் முஆவியா கடையில் ஒரு இஃப்திலாப் இல்ல. அலி நாயகத்துக்கு யார் ஒரு ஆளுக்கு ஹிலாஃப் வந்துருச்சோ, அலி நாயகத்துக்கு யார் ஒருத்தருக்கு என்ன முரண்பாடு வந்துருச்சோ அவர் இஸ்லாத்தை விட்டு அவன் ஹாரிஜ் ஆயிட்டான்னு அர்த்தம். இஸ்லாத்துக்கு அவனுக்கு ஒரு தாலுக்கும் கிடையாது. இஸ்லாத்துக்கு அவருக்கும் ஒரு தாலுக்கும் கிடையாது. அப்படி மாஷா அல்லாஹ் என்ன இங்க சையதுனா அலி நாயகத்துட்ட
ஒரு ஆள் ஹிலாஃபான பிறகு அலி நாயத்துக்கு முகாலிஃபான பிறகு இஸ்லாத்துல தாலுக்கு இருக்குன்னு சொன்னா அவன் மபத்தத்துனா என்னன்னு சரியா புரியல. மபத்தத்துனா என்னன்னு சரியா புரியல அவன். மாஷா அல்லாஹ், மபத்தத்துக்கு மாமானா அஹ்லுபைத் அத்ஹார தவாத குதுசியா பஞ்சத்தன் பாக்கோட மசாலா என்ன மஹப்பத் வைக்கிறது மட்டுமல்ல, அவர்களுடைய கொள்கையில, அவர்களுடைய ஐடியாலஜில, அவர்களுடைய மன்ஹஜில, அவர்களுடைய அகீதால, அவர்களுடைய ஏத்துக்காதல அவர்களோடு சேர்ந்து இருக்கிறது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் முஜல் நசீபனா பித்தா. ஆமீன் ஆமீன். அவர்களோடு சேர்ந்து, அதுதான் மஹப்பத். அதனாலதான் என்ன அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, எத்தனை பத்ர் சஹாபாக்கள், எத்தனை பத்ர் சஹாபாக்கள் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தரஃப்ல இருந்தாப்ல. மாஷா அல்லாஹ், சையதுனா அலி நாயகத்தோட முஆவியா என்ன கருத்து வேறுபாடு கொண்டு ஜமல் யுத்தம் நடந்துச்சு, சிஃபீன் நடந்துச்சு, நஹர்வான் யுத்தம் நடந்துச்சு. இதுல எல்லாம் மாஷா அல்லாஹ் அத்தனை பத்ர் சஹாபாக்களும் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்தோட இருந்தாங்க. அத்தனை பத்ர் சஹாபாக்களும் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து மவத்தத், அலியோடு சேர்ந்து இருக்கிறது என்ன அஹ்லுல் பைத் அத்ஹார் பேர்ல மவத்தத் செய்யுங்கன்னு ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் சொன்னதுடைய அடையாளம் அது. அதுதான் மவத்தத். அலி நாயகத்தோடு சேர்ந்து இருக்கிறது, சையதுனா அலி நாயகத்தோட சேர்ந்து இருக்கிறது. அலி நாயகத்தோட சேராதவனுக்கு ஒரு ஷரியத்தும் இல்லை, ஒரு தரிக்க தீனே இல்லைங்கும் போது ஷரியத்தாவது தரிக்கத்தாவது. இந்த காலத்துல என்ன நிறைய பேரு நான் ஷேகு நீ ஷேகுன்னு ஊரு பூரா ஷேகு அலையறான். நம்ம தக்கல பீர் முகமது சாஹிப் அப்பா சொல்லுவாங்க, அதாவது பீரான பீர் ஜாதாக்களும் உண்டு, பீர் வேடம் பூண்ட ஹராமி ஜாதாக்களும் உண்டுன்னு சொல்லி தக்கல நாயகம் பாட்டு பாடுவாங்க அவங்கள ஞான கழிப்புல. அந்த மாதிரி இந்த காலத்துல என்ன பீருக்கு ஒன்றும் ஷேகுக்கு ஒன்றும் கம்மி இல்லை, எல்லாம் நிறைய பேர் என்ன ஷேக் இருப்பான். புரிஞ்சா? ஷெய்கல்ல எல்லாம் என்ன ஹராமி ஜாதாக்கள். தக்கல நாயகம் சொன்ன மாதிரி சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நாலேஜ் தஹத்துல யார் வரலையோ அவனுக்கு என்ன விலாயத்துக்கு, அவனுக்கு ஈமானுக்குமே தாலுக்கு இல்லை, விலாயத்தை கூடி வர விலாயத்து என்ன சைடில் புத்துக்கிட்டா வரும். விளைஞ்சா புரியுதா? மசாலா என்ன இங்க மவத்தத்துனா என்னன்னு தெரியாத காரணத்தால், மவத்தத்துடைய டெஃபினிஷன் என்னன்னு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாத காரணத்தால் தான் என்ன சொல்றான், ஒரு சின்ன கிலாஃபு. எத்தனை ஹதீஸுகள் இருக்குது. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் சில பேர் அறியாத பட்சத்துல அலி நாயகத்தோட சில இஃப்திலாஃப் வரும்போது ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லும்போது அந்த இஃப்திலாஃபான விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. அது மாஷா அல்லாஹ் மைண்ட்ல அதை எடுக்கவே மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு போருக்கு யுத்தத்துக்கு போயிருக்கிறாப்புல, யுத்தத்துக்கு போயிருக்கும் போது என்ன சிஹாசத்தால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. போருக்கு போயிருக்கும் போது அந்த அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போயிருக்கிறாங்க. அந்த போர்க்களத்தில் இருக்கும்போது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சையதுனா அலி நாயகத்துல ஒரு கருத்து வேறுபாடு வருது. அப்ப ஹாலித் இப்னு வலீத் என்ன செய்யறாப்புல, பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போர் யுத்த காலத்துல இருந்து மதீனாவுக்கு ரிட்டர்ன் வர்றாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் வரல, பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அவங்க மட்டும் வர்றாங்க. அப்படி வரும்போது ஹாலித் இப்னு வலீத் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாலித் இப்னு வலீதுக்கு இடையில உள்ள அந்த கருத்து வேறுபாடை எல்லாம் பரா இப்னு ஆசிம் மஷூரான பெரிய சஹாபி, அவங்கள்ட்ட சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லி அனுப்புறாப்புல. பரா இப்னு ஆசிம் மதீனா முனவராக்கு வந்த உடனே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வஃபகார வந்தவல்லம் வதுஹா வஜூல் அலி அலிம போய் என்ன ஜியாரத் செய்ய போகும்போது ரசூலுல்லாஹ்ட்ட போய் மாஷா அல்லாஹ் அலி நாயகத்துக்கும் ஹாலித் இப்னு வலீத் கடையில் உள்ள அந்த கருத்து வேறுபாட அந்த இஃப்திலாஃபை போய் சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஹுல் கரீம் மாஷா அல்லாஹ் என்ன அப்படியே ரொம்ப நாயகம் வஜ்ஹுல் கரீம் தகையிலாவி கலபாயிடுறாங்க. மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலபான உடனே பரா இப்னு ஆசிம் என்ன ஹவுஃபாவி, நாயகமே இது எனக்கு அலி நாயகத்தோட எந்த பிரச்சனை இல்லை நாயகமே, ஹாலித் இப்னு வலீதுக்கு
ஹாலிது நான் மதீனாவுக்கு வரதுனால தங்களிடத்துல என்ன அவர் சொல்ல சொன்னாருன்னு சொல்லும் போது பரா இப்னு ஆசிமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா ஜவாபு சொன்னாங்க? லிசான் ஹக்கல் கரீமால் அலியும் மின்னி வஅன மின்ஹு. ஹாலித் இப்னு வலீத் ரிப்போர்ட் பண்ண ஒரு விஷயத்தையும் பரா இப்னு ஆசிம் சொன்ன விஷயத்தை பூரா எதையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேர் பண்ணல. அது அத்தனையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி நாயகம் யாருன்னு சொல்லி அறிவிச்சு கொடுக்குறாங்க. அலியும் மின்னி வஅன மின்ஹு. அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அலமத்து ஷரீஃபை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இந்த உலகத்துக்கு என்ன பிட்டு பிட்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்கீன் பண்றாங்க. மாஷா அல்லாஹ், தல்கீன் பண்றாங்க. மாஷா அல்லாஹ். கருத்து வேறுபாடு கொண்ட சஹாபி சொன்ன அந்த ரிப்போர்ட் எதையுமே நாயகம் மைண்ட் பண்ணல. எல்லாத்தையும் பரா இப்னு ஆசிம் பேசுற எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு ஒரே ஜவாமி உல் கலீமுல் லிசான் ஹக்கல் கரீமால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வஅலம் ஜவாப் சரி கொடுத்துட்டாங்க. அலியும் மின்னி வஅன மின்ஹு. அலி என்னில் நின்றுமாவார், நான் அலியில் நின்றுமாவேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ஹதரத்துக்கு நாம் செய்யக்கூடிய தஹியத்தாக இருக்குது. மாஷா அல்லாஹ். சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகத்தை மஹப்பத் செய்யறதும் அவர்களோடு நாம சேர்ந்து இருக்கிறது. மவத்தத்துக்கு மாமானா என்ன? மஹப்பத்துடைய ஃபௌக், மவத்தத்துடைய எண்டு. மாஷா அல்லாஹ். மஹப்பத்துடைய எண்டு மவத்தத், மஹப்பத்துடைய கமாலியத் மவத்தத், மஹப்பத்துடைய கமாலியத் மவத்தத். மாஷா அல்லாஹ். மஹப்பத்து ஒரு ஒரு ஃப்ளவர் மேல, ஒரு ரோஜா பூ பேர்ல கூட நமக்கு மஹப்பத் வரும். சின்ன குழந்தை பேர்ல மஹப்பத் வரும். ஃபுட்டு பேர்ல மஹப்பத் வரும். மஹப்பத்துக்கு நிறைய வியாக்கியானம் இருக்குது. மாஷா அல்லாஹ். மனைவி பேர்ல உள்ள மஹப்பத் வேற, நம்முடைய சகோதரர் பேர்ல உள்ள மஹப்பத் வேற, மக்கள் பேர்ல உள்ள மஹப்பத் வேற, வாலிதைன் பேரண்ட்ஸ் பேர்ல உள்ள மஹப்பத் வேற, அசாத்திதீன் பேர்ல உள்ள மஹப்பத் வேற. இதெல்லாம் மஹப்பத். மவத்தத் மாஷா அல்லாஹ் என்ன? அது ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹார் மீது மட்டும்தான் மவத்தத். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தாயிமா தௌஃபீக் செய்யணும். உங்கள் கரீம் நவாஸுடைய ஹிமாயத்தை கொண்டு. மாஷா அல்லாஹ். ஆமீன். மவத்தத்ங்கிறது என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வஅலம் அஹ்லு பைத் அத்ஹார் தவாத் குதுசியா بضعة محمد فاطمة البطول عليها الصلاة والسلام نفس محمد علي عليه الصلاة والسلام حسنين كريم عليه الصلاة والسلام ذوات قدسية نفوس عالية صلوات الله سلام الله تعالى عنهم أجمعين وأفاض علينا البركات منهم دهر الدعامين. அவர்கள் பேரில் நாம வைக்கக்கூடிய அந்த அன்பு பிரியம் பாசம் எப்படிப்பட்ட அன்பு பிரியம் பாசம்னா அவர்களுடைய உத்தரவுக்கு நாம என்ன லப்பைக்குன்னு சரண்டரா இருக்கிறது. சையதா ஃபாத்திமா நாயுடைய ஆர்டருக்கு, சையதா ஃபாத்திமா நாயுடைய ஹுக்கூமுக்கு, சையதுனா ஃபாத்திமா நாயத்துடைய கட்டளைக்கு, சையதுனா அலி நாயத்துடைய கட்டளைக்கு, சையதுனா ஹசன் நாயத்துடைய கட்டளைக்கு, சையதுனா ஹுசைன் நாயத்துடைய கட்டளைக்கு நாம குர்பான் ஆகுறதா என்ன? மவத்தத். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் என்ன? மவத்தத். மாஷா அல்லாஹ். இதுக்கு ஹிலாஃபா நான் சும்மா மஹபத் வச்சுக்கிறேன், நான் மௌலித் ஓதுனேன், ஸலவாத் ஓதுனேன், பைத் ஓதுனேன், ஃபாத்திஹா ஓதுனேன், இதெல்லாம் சும்மா உன் கல்பு தசல்லிக்கு உள்ளது. குர்ஆனுடைய உஸ்வா இல்ல. இது உன் கல்பு தசல்லிக்கு உள்ளதப்பா. கல்பு தசல்லிக்கு உள்ளது. ஒரு ஆள் என்ன ஃபஜருக்கு லேட்டா முடிச்சிட்டாரு, சூரியன் உதிக்க போகுது. அப்ப என்ன, நான் ஃபஜருக்கு முன் சுன்னத்து முஅக்கதாவான்னு சாய் மதபுல நான் அதனால என்ன கட்டாயம் நான் சுன்னத் தொழுதுட்டு தான் ஃபர்லு தொழுவேன்னா அது ஷரியத் அல்ல. அது என்னது? அவன் கல்பு தசல்லிக்கு செய்யறான். அல்லாஹ் ரசூல் சொன்னது அதல்ல. அல்லாஹ் ரசூல் சொன்னது என்ன? ஃபர்ல முதல்ல என்ன கலாஹ் முன்னாடி ஃபர்ல தொழு. கலாஹ் முன்னாடி முதல்ல ஃபர்ல தொழு.
ஃபர்லான தொழுகை கலா போகும் என்னன்னா சுன்னத்துக்கு தக்பீர் கட்டுன்றான்னு சொன்னா அது ஷரியத் அல்ல. அது போலதான் மசாலா என்ன அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாத குதுசியா நுஃபூஸ் ஆலியாவின் மீது மவத்தத்து செய்யறது என்னன்னு தெரியாம சும்மா நான் பாத்தியா ஓதுனேன், மோளது ஓதுனேன், விளக்கேத்தினேன், பூத்தி திண்டேன், பத்தி ஏத்தினேன், சாம்பிராணி போட்டேன், லட்டு தின்னேன்னு சொன்னேன். இது கல்பு தசல்லிக்கு செய்யறத தவிர இது தீனும் அல்ல, இது ஷரியத்தும் அல்ல, இது தரீக்கத்தும் அல்ல, இது ஒண்ணும் அல்ல. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸர்ரஃபத ரமது வலம் தவாத குதுசியா நுஃபூஸ் ஆலியா மீது மவத்தத்தை செய்வது என்றால் என்ன என்பதை நாம தெளிவாக அறிந்து கொள்வதற்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அஸீமுஷ் ஷான் தௌலத்துல் அக்பர் காஜா முஹினுddin சிஷ்தி நூரைனி ஷரீஃபைனான நம்முடைய அபுல் கரீம் தோரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வஃபாத அலைனல் பரக்காத் மின்ஹுமா தாரத்தனா பரக்காத் ஆராவை கொண்டு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. நாளைக்கு கியாமத்துல மசாலா என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாட்ட சுவால் உண்டுங்கறாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவாயால். அல்லாஹ் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குவான். அது மாதிரி மாஷாஅல்லா அஹ்லுல் பைத் அத்ஹாரோடு நம்முடைய சுலூக் நம்முடைய தொடர்பு எவ்வாறு இருந்துச்சுன்னு சொல்லி அல்லாஹ் சுவால் செய்வான்னு சொல்லி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாய் நாயகம் திருவாயுமல் அருள் செய்கிறாங்க. ஆகையால் மாஷா அல்லாஹ் குர்ஆனோடும் அஹ்லுல் பைத் அத்ஹாரோடும் நமக்கு மாஷா அல்லாஹ் ஹக்கான மஹப்பத்தையும் ஹக்கான மவத்தத்தையும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா பி அன் துஸல்லி அலைஹி.